ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு லிங்க். தளபதி 69 படத்தோட அடுத்த கேஸ்டிங் அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஆக்டர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்தில் ஆன்போர்ட் ஆகியிருக்காரு. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ஸில் வீடியோ போட்டிருப்போம். இதே மாதிரி ஆக்டர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்தில் நடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தளபதி 69 படத்தில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் ஆகியிருக்காருன்னு சொல்லிட்டு. இவரை பிரகாஷ் ராஜ்னு சொன்னால் மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. பட் ஆனால் செல்லம்னு சொல்லி பாருங்கள், எல்லாருக்குமே தெரியும். இதை பிரகாஷ் ராஜ் அவர்களே பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஷேர் பண்ணியிருப்பார். அண்ட் ஆல்ரெடி தளபதி 69 படத்தில் வில்லனாக பார்த்தீங்கன்னா பாபி டியோல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் ஆகியிருக்காரு. இப்போ பிரகாஷ் ராஜ் அவர்களும் பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்தில் ஆன்போர்ட் ஆகியிருக்காரு. இப்போ என்ன ஒரு பெரிய குழப்பம்னு பார்த்தீங்கன்னா, பாபி டியோல் அவர்கள் தளபதி 69 படத்தில் வில்லனா இல்லை பிரகாஷ் ராஜ் அவர்கள் தளபதி 69ல் வில்லனான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் ஒன்று எழும்பியிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அண்ட் பிரகாஷ் ராஜ் காம்போல வந்த எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் அவர்கள் தளபதிக்கு வில்லனாக தான் நடிச்சிருப்பாரு. தளபதியோட ஆதி படத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாரு பிரகாஷ் ராஜ் அவர்கள். மற்றபடி எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு வில்லனாக தான் நடிச்சிருப்பாரு. கில்லிலேருந்து வாரிசு படம் வரைக்கும் கில்லி காம்போ திரும்பவும் 2023 பார்த்தீங்கன்னா வேற லெவல் சம்பவம் பண்ணியிருந்துச்சு. என்னதான் வாரிசு படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலுமே வசூல் நிதியா பார்த்தீங்கன்னா வேற லெவல் சம்பவம் பண்ணியிருந்துச்சு. 300 கோடி வசூல் பண்ணி இப்போ திரும்பவும் கில்லி அண்ட் வாரிசு காம்போ 2024 தளபதி 69 படத்தில் கம்பேக் ஆகுது. இப்போ இந்த தளபதி 69 படத்தில் எந்த மாதிரியான ரெக்கார்டை கிரியேட் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஏன்னா தளபதி அண்ட் பிரகாஷ் ராஜ் காம்போல படம் வந்துச்சுனாலே அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் இந்த தளபதி 69 தளபதியோட கடைசி படம்ன்றதுனால இந்த படத்துக்கு சும்மாவே பார்த்தீங்கன்னா ஹைப் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்றுறதுக்கு பிரகாஷ் ராஜ் அவர்களும் தளபதி 69 படத்தில் ஆன்போர்ட் ஆகியிருக்காரு. ஸோ தளபதி 69 படத்தில் பிரகாஷ் ராஜுக்கு என்ன மாதிரியான ரோல்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தளபதி 69 படத்தில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஆன்போர்ட் ஆனதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.